இன்று நீதிமன்றங்களிலிருந்து மிக மகிழ்ச்சிகரமான 2 செய்திகள் வந்துள்ளன. ஒன்று, காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை, இறுதி தீர்ப்பு இன்று மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இருபத்தி 2 ஆண்டு காலம் நான் நடத்திய இடைவிடாத அயராத போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி இது. இந்த செய்தி எனக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஆயிரத்து 1991 ஆண்டில் ஜூன் 24ஆம் தேதி நான் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். அடுத்த நாள் 1991 ஜூன் 25ஆம் தேதி காவிரி நடுவர் மன்றம் தனது இடைக்கால தீர்ப்பை வழங்கியது, இடைக்கால ஆணையை வழங்கியது. அப்போதே கர்நாடகா அதை எதிர்த்தது. அதை செயல்படுத்த முடியாத அளவிற்கு செயலற்று போக வேண்டும் என்ற எண்ணத்துடன் கர்நாடக சட்டசபையில், சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எனது ஆணையின் பேரில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து, அதன் பின்னர் உச்சநீதிமன்றம் அந்த சட்டமே செல்லாது, கர்நாடகா கொண்டு வந்த சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தீர்ப்பு வழங்கியது. அதன் பின்னர் இந்த இடைக்கால ஆணையை மத்திய அரசிதழில் வெளியிட அப்போதும் உள்ள மத்திய அரசு சுணக்கம் காட்டி வந்தது. அவர்கள் அதை வெளியிட விரும்பவில்லை. 2 மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு நதிநீர் தாவாவை விசாரிக்க ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்கின்ற போது, அந்த நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு வழங்கினாலும் சரி, இறுதி தீர்ப்பு வழங்கினாலும் சரி, அதை செயல்படுத்த வேண்டும் என்றால், அது செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்றால், அதை மத்திய அரசு தனது அரசிதழில், மத்திய அரசிதழில் வெளியிட வேண்டும். 1991 மத்திய அரசு அதை வெளியிட விரும்பவில்லை. மீண்டும் எனது ஆணையின் பேரில் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து, நீண்ட போராட்டத்திற்கு பிறகு, இடைவிடாத முயற்சிகளுக்கு பிறகுதான் 1991 டிசம்பர் மாதம் இறுதியில் நடுவர் மன்றத்தின் இடைக்கால ஆணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. அதன் பின்னரும் கர்நாடக அரசு அதை மதிக்கவில்லை. தொடர்ந்து கர்நாடகம் தமிழகத்திற்கு உரிய காலத்தில் வழங்க வேண்டிய தண்ணீரை, காவிரி நீரை தர மறுத்துக் கொண்டே வந்தது. எண்ணற்ற முறை தமிழக அரசு எனது ஆணையின் பேரில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றுள்ளது. ஆனால் தொடர்ந்து கர்நாடகம் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை. அந்த இடைக்கால ஆணையை செயல்படுத்த மத்திய அரசு எந்த விதமான ஒரு ஏற்பாட்டையும் செய்யவில்லை. அதற்காகத்தான் 1993ஆம் ஆண்டு இங்கே சென்னையில் மெரினா கடற்கரையில் சாகும் வரை உண்ணாவிரதம் என்று நான் உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாட்கள் என்னுடைய உண்ணாவிரதம் நீடித்தது. 4வது நாள் மாலையில் மத்திய அமைச்சர், அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த சுக்லா அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்தார்கள். அப்போது என்னை சந்தித்து காவிரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால ஆணையை செயல்படுத்த மத்திய அரசு தேவையான குழுக்களை அமைக்கும் என்ற உத்தரவாதத்தை தந்த பிறகுதான் எனது உண்ணாவிரதத்தை நான் கைவிட்டேன். தொடர்ந்து கர்நாடகம் இந்த இடைக்கால ஆணையின்படி ஒரு முறை கூட தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய காவிரி நீரை வழங்கவில்லை. இயற்கையின் கருணையால் மழை பெய்த போது இங்கே விவசாயம் செய்ய முடிந்தது. மற்ற நேரங்களில் கர்நாடகத்தில் பலத்த மழை பெய்து அவர்களுடைய 4 அணைகளும் நிரம்பி அதற்கு மேல் அங்கே தண்ணீரை தேக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு பாய்ந்து வந்த உபரி நீர் தான் தமிழகத்திற்கு கிடைக்கும். இப்படித்தான் ஒரு நிலைமை நீடித்து வந்தது.
எனவே திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றத்தை அணுகி பல்வேறு வழக்குகளை எனது ஆணையின் பேரில் தமிழக அரசு தொடுத்து அதனுடைய விளைவாகத்தான் காவிரி ஆணையம், காவிரி ரிவர் அத்தாரிட்டி மற்றும் காவிரி கண்காணிப்பு குழு, மானிட்டரிங் கமிட்டி ஆகியவை அமைக்கப்பட்டன. அதற்கு முழு காரணம் எனது முயற்சிகளும் என்னுடைய அரசின் முயற்சிகளும் தான். உங்களுக்கெல்லாம் அண்மையில் நடைபெற்ற நடப்புகள், நிகழ்வுகள் எல்லாம் தெரியும். கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்டவே மத்திய அரசுக்கு விருப்பமில்லை. 9 ஆண்டுகளாக அதை கூட்டவில்லை. மீண்டும் 2011 நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் அந்த காவிரி நதிநீர் ஆணையத்தை கூட்ட வேண்டும் என்று திரும்ப திரும்ப மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. கடைசியில் வேறு வழியின்றி இந்த காவிரி நதிநீர் ஆணைய கூட்டத்தை கூட்டுவதற்காக ஆணையிட வேண்டி உச்சநீதிமன்றத்திற்கு எனது ஆணையின் பேரில் தமிழக அரசு சென்று ஒரு வழக்கு தொடுத்தது. உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட பிறகுதான் 9 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு காவிரி நதிநீர் ஆணைய கூட்டம் கூட்டப்பட்டது. ஆனால் கர்நாடகம் நதிநீர் ஆணையம் வழங்கிய ஆணைகளையும் பின்பற்றவில்லை, அதன்படி நடக்கவில்லை. கர்நாடகம் என்ன வாதத்தை முன்வைத்ததென்றால், நாங்கள் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர வேண்டிய அவசியமில்லை என்றார்கள். இடைக்கால ஆணை இப்போது இல்லை என்பது அவர்களுடைய வாதம். இடைக்கால ஆணை இல்லை, அதனால் அதன்படி தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். சரி, அது இல்லை என்றால் இப்ப இறுதி ஆணை வந்துவிட்டதே, அதன்படி நீங்கள் தண்ணீரை விடுங்கள் என்று கேட்டால், இறுதி ஆணை இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை, அதை இன்னும் மத்திய அரசு வெளியிடவில்லை, எனவே அதன்படியும் முடியாது என்றார்கள். இடைக்கால ஆணை இல்லை என்றார்கள், இறுதி ஆணை இன்னும் வெளியிடப்படவில்லை மத்திய அரசுகளில் என்றார்கள். அதனால்தான் விடாமுயற்சி மேற்கொண்டு, அயராத முயற்சி மேற்கொண்டு, போராடி 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 திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் சென்று இறுதியில் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது. மத்திய அரசுகளில், அதாவது பிப்ரவரி 19, 2013 தேதியிட்ட மத்திய அரசுகளில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அது இன்றுதான் அறிவிக்கப்பட்டது, இன்றுதான் எங்களுக்கு இதனுடைய பிரதி கொடுக்கப்பட்டது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிக மகத்தான பிரம்மாண்டமான வெற்றி என்று நான் சொல்வேன். 30 ஆண்டு காலமாக நான் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன். இந்த 30 ஆண்டு காலத்தில் உண்மையாகவே இன்றுதான் ஒரு சாதனை புரிந்ததாகவும் ஒரு நிறைவும் மன நிறைவும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இத்தனை காலமாக எவ்வளவு பேர் பாராட்டி புகழ்ந்தாலும் ஏதோ ஒரு சாதனை நான் செய்ததாக நான் கருதவில்லை. இன்று நிச்சயமாக இது ஒரு மகத்தான சாதனை என்று கூறுவேன். இன்றுதான் இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருந்ததற்கும் கஷ்டப்பட்டதற்கும் ஒரு மன நிறைவு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது எனக்கும் எனது அரசுக்கும் கிடைத்த வெற்றி. இது காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி. இனிமேல் காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி காலாகாலத்திற்கும் கர்நாடகம் இந்த காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி இவ்வளவு தண்ணீர் விட்டாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இன்று ஏற்பட்டுள்ளது. இதை கர்நாடகம் மறுக்க முடியாது. ஏனென்றால் மத்திய அரசுகளில் வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் இது கர்நாடகாவை கட்டுப்படுத்தும். இந்த இறுதி ஆணை மத்திய அரசுகளில் வெளியிடப்பட்டுள்ளதால் அது இனிமேல் கர்நாடக அரசை கட்டுப்படுத்தும். ஆகவே கர்நாடகம் இவ்வளவு தண்ணீரை ஒவ்வொரு ஆண்டும் விடுவித்தாக வேண்டும். ஆகவே இனிமேல் காவிரி டெல்டா பகுதி வாழ் விவசாய பெருங்குடி மக்களின் எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் ஏற்பட்டிருக்கிறது.
இனிமேல் நாம் நம்புவோம். நிச்சயமாக நல்ல மழை பெய்கின்ற போது, நிறைய தண்ணீர் இருக்கும் போது, இந்த இறுதி ஆணையின்படி கர்நாடகம் ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீரை விடுவிக்கும், நாம் பெறுவோம் என்று நம்புவோம். மழை சரியாக பெய்யவில்லை என்றால் இந்த இறுதி ஆணையில் குறிப்பிட்டுள்ளபடி எப்படி அந்த டிஸ்ட்ரெஸை பங்கிட்டுக் கொள்ள வேண்டுமோ அதையும் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் உள்ள காவிரி டெல்டா பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே என் வாழ்க்கையில் மிக 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 மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். அடுத்தபடியாக கிரீன் ட்ரைபியூனல் முன்னால் ஓமந்தூரார் எஸ்டேட்டில் உள்ள புதிய கட்டிடத்தை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தமிழக அரசு மாற்றக்கூடாது என்ற ஒரு வழக்கு இருந்தது. இன்று அந்த வழக்கிலும் தமிழக அரசு வெற்றி பெற்றுவிட்டது. இனிமேல் ஓமந்தூரார் எஸ்டேட்டில் உள்ள புதிய கட்டிடத்தில் மருத்துவமனை அமைக்கலாம் என்று தி கிரீன் ட்ரைபியூனல் உத்தரவிட்டு விட்டது. இதுவும் ஒரு மகத்தான வெற்றி. இன்று பிற்பகலிலேயே அந்த மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகள் தொடரும், மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.